ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி விலாக்ஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அது நம்ம கேரட் சீவுற அந்த கத்தியில் வச்சு சீவி இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு அலசி நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிற உருளைக்கிழங்குல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி, சால்ட்டு, அரிசி மாவு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க போதும். அது ஒரு வடை தட்டுற பதத்துக்கு வந்தாவே போதும். நம்ம வடை மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா போண்டா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம தட்டி வச்சுக்கிற வடை மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி போட்ட பக்கம் வெந்துனுக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் அதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டா நம்மளோட வடை ரெடி. வடை நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வந்துக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.